எல்லாருக்கும் வணக்கம். நிறங்கள் 3 அதர்வா, ரகுமான், சரத்குமார், அம்மு அபிராமி இவங்கெல்லாம் நடித்து கார்த்திக் நாராயண் டைரக்ட் பண்ணிக்கிறாரு படம். அந்த படம் என்ன சொல்கிறதுங்க, துருவங்கள் 16 படம் பார்த்துட்டு ஒரு யங்ஸ்டர் பட்டை வாங்கிக்கிறாரு அப்படின்னு பாராட்டுச்சு. அது இன்றைக்கி வரைக்குமே பயங்கரமான ஸ்க்ரீன் ப்ளே, பயங்கரமான எடிட்டிங்கு. அதுவும் அந்த ரகுமான் கூட வர்ற கான்ஸ்டபிளோட ரீஎன்ட்ரி மாதிரி கடைசியாக கிளைமேக்ஸில் ஒருத்தர் வருவார், அந்த ரகுமானை சுடுவாப்பில், அவர் தான் சுடுவார். அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கவே முடியாத அளவுக்கு இருந்தது. ஏன்னா அந்த கான்ஸ்டபிள் பற்றி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டான். ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவன் நுணுக்கமாக எடுத்து வச்சுருப்பார். இதுவுமே அந்த துருவங்கள் 16 கதையை பார்த்தீங்கனாலுமே 3 விதமாக போகும். ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து படம் போவேன். அவ்வளோ தெளிவாக பண்ணியிருப்பாப்புல ஸ்க்ரீன் ப்ளே. ஆனால் இந்த படத்தில் இந்த போட்டு உழப்பி வச்சுருக்காருன்னு ஒன்றும் புரியல. கதைன்னு என்ன சொல்கிறேன்னு தெரியலிங்க. அதான் இப்போ நான் துருவங்கள் 16 பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்த படம் பார்த்திங்கன்னா மாறன் படம் தனுஷ் வச்சு, அதுவும் பெருசாக போகல. அப்புறம் மாஃபியா, அதுவும் ஒன்று தெரியும் உங்களுக்கு, சத்தம் இல்லாமல் வந்தது, சத்தம் இல்லாமல் போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அதர்வாவுக்கு ஒரு கேரக்டரை கொடுத்து அது எதுக்கு இந்த இழுப்பு இழுத்துருக்காருன்னு தெரியல. படத்தை ஒரு படம் ஒரு 2 மணி நேரம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தேவையில்லாத ஷாட் வச்சு, சீன் வச்சு போட்டு இழுத்து கொண்டு வந்து ஒன்றுமே. இது வெறும் ஷார்ட் ஃபிலிமுங்க, 10 நிமிஷம் இருக்க வேண்டிய ஷார்ட் ஃபிலிமு. அப்பாக்கள் வந்து கரெக்டாக தான் யோசிக்கிறாங்க, குடும்பம் முக்கியம் அப்படிங்கிற சொல்கிறக்காக அதுக்கு கஞ்சாவை காமிச்சு, அது ரகுமான் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்டாக இருக்கிறாரு, அவர் வாதியாக இருக்கிறாரு, ஆனால் ட்ரிங்க்ஸ் அடிக்டாக இருக்கிறாரு. அவர் ட்ரிங்க்ஸில் பொண்டாட்டி நினச்சி பிள்ளைகிட்டே தப்பாக முயற்சி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ரிலைஸ் பண்ணுறக்குள்ளே புள்ள தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ட்ரிங்க்ஸு தப்புங்கிறாரு, ரைட்டு ஓகே. அப்புறம் இவர் என்ன நேரம் பார்த்தாலும் அதர்வா வந்து சரத்குமார் பையன், போலீஸ்கார் சரத்குமார் அவர் பையன். எப்போ பார்த்தாலும் கஞ்சா போட்டு தான் இருக்கிறாப்புல, டைரக்டராக இருக்க முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கஞ்சா போட்டு தான் இருக்கிறாப்புல. கதை எழுதிக்கிறேன், கதைக்கு ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சாவே தான், அவர் படம் ஃபுல்லாக கஞ்சாவே தான் இருக்கிறாரு. அவரே ஒரு டைலாக்னு சொல்கிறாரு, கூடி சீக்கிரம் இது லீகலாக போகுது கஞ்சாவை. இது எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. இது இப்படி தான் பண்ணாங்க சினிமாவில் வந்து காமிச்சா இந்த அடுத்த தலைமுறையை கெடுத்து வச்சுருக்காங்க. பொம்பளை பின்னாடி போகிறத பற்றியும் சரி, தண்ணி ஓடுறதுமே எல்லாத்துக்கும் தண்ணி விட்டு பழக்கம் படுத்தினது சினிமா தான். எதுக்கு எடுத்தாலும் தண்ணி, பசங்க ஜெயித்தாலும் தண்ணி, தோத்தாலும் தண்ணி, ஒரு செகண்டில் நடந்தாலுமே அதுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு உளவியில் பசங்களை ஜென்ரேஷன் 80s 70s 80s மாற்றினது அவங்க தான், 90s எல்லாம் மாற்றினது அவங்க தான், சினிமாக்காரங்க தான். இப்போ கஞ்சாவுக்கு பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் கஞ்சா, டீ கடைகளுக்கு வந்து கஞ்சா குடிக்கிறாங்க, பொது இடத்துல சிகரெட்டு வச்சுட்டு கஞ்சா இது பண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் கஞ்சா குடிச்சிட்டு இருக்கிற அதர்வா அதில் ஓப்பனாகவே டைலாக்குன்னு சொல்கிறாரு, இது கூடி சீக்கிரம் இது லீகலாக போகுது கஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. என்ன கஞ்சான்னு சொல்ல, கூடி சீக்கிரம் இது லீகலாக போகுது அப்படிங்கிறாரு. அங்கே தான் கொண்டு நிறுத்துவாங்க போல். இப்போ எப்படி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது பெரிய இது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. வீட்டுக்கு 4 ஆம்பளை இருந்தாங்கன்னா 3 பேர் தண்ணி போகிறவங்க இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு 4 பேர் தண்ணி போகிறாங்க, ஒருத்தர் தண்ணி போகிற தெரியாமல் இருக்கிற மாதிரி மறைச்சிட்டு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஆகிப்போச்சு. எல்லா ஆம்பளையும் தண்ணி போடுறதான் ஆகிப்போச்சு. தண்ணி போடாதவங்கள பார்த்தா கேவலமாக பார்க்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. அந்த மாதிரி கஞ்சாவையும் லீகலைஸ் பண்ணிடுவாங்களே என்னமோ, அப்படித்தான் போயிட்டுருக்குது. ரொம்ப கேஷுவலாகி போயிடும்ல, வீட்டுக்கு ஒருத்தர் கஞ்சா குடிக்க வந்துடுவோம் போல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. இது என்ன இடத்துல கொண்டு போய் விட போகிறாங்கன்னு தெரியல இந்த சினிமாக்காரங்க. இப்படி சொல்லி கிளைமேக்ஸ் முடிச்சது பார்த்தா அப்பா நல்லவங்க, கொண்டு போய் பத்திரமா பார்த்துங்க, அப்பா இல்லாமல் குடும்பம் இல்லாமல். எப்படி கதையே சொன்னாலும் அவ்வளோதாங்க. இது ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க, இந்த கதையை ஒன்றுமே இல்லைங்க. அதனால தான் பிரச்சனைங்க. இது பிரச்சனை என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த கதையில் ஒன்றுமே இல்லை. அதுதான் இங்கே இருக்கிறது சிக்கல். ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா சரி, இப்படி போகுதுங்க, இப்படி போய் முடிஞ்சிருக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்கலாமா. இது ஃபஸ்ட்டு சீன்லேயே படம் முடிஞ்சு போன மாதிரி தான் சீனு. ஒன்றுமே இல்லை. ஓப்பனிங்கே காமிச்சு பூ வைக்கிறாரு அதர்வா, அதிலே முடிஞ்சு போச்சு படம். சரத்குமார் ஒரு லஞ்சமாகிற போலீஸு, ஆனால் கெட்ட போலீஸ்காரன், ஆனால் நல்ல அப்பன் அப்படிங்கிறாரு. அது எப்படி கெட்ட போலீஸ்காரன் நல்ல அப்பனாக இருக்க முடியும்? இந்த வசனமே தப்பானது டைலாக்கு. இது என்னென்னா, இப்போ இல்லை, கெட்ட போலீஸ்காரனா கெட்ட அப்பனாக தான் இருக்க முடியும்.
அப்போ அந்த கெட்ட போலீஸு வந்து லஞ்சம் வாங்கின காசில் தானே பையனும் அம்மாவும் வளர்கிறாங்க. அப்போ அதுலேயே அவங்களும் கெட்டவனாகி போகிறாங்க, அந்த குடும்பமே கெட்டவனாகி போகிறாங்களே. அப்புறம் எப்படி நல்ல அப்பா ஆக முடியும்? இது வந்து தப்பை சமாளிக்கிற டயலாக்கு, இது ஏற்றுக்க முடியாது. அப்புறம் என்னென்னமோ நடக்குதுங்க. போட்டு ஜவ்வா இழுத்து வச்சுருக்காப்புல படத்தை. துருவங்கள் 16 படம் எடுத்து கார்த்திக் நாராயணா இது அது முதல் படி சரியாக வச்சிட்றாங்க. அதுக்கு அடுத்தபடி ரொம்ப இதை விட ரொம்ப கவனமாக வைக்கணுங்கிற அந்த அந்த இதையும் மிஸ் பண்ணுறாங்க. அதில் ஜெயிச்சவர் பிரதீப் ரங்கநாதன் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு படத்தை ஹிட்டை விட செகண்ட் படம் ஹிட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறது. அடுத்த படம் அவர் என்ன பண்ணுவார்னு தெரியல. சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்புறம் ஒரு ஃபைட் ஒன்று வச்சுருக்காரு, ரிவர்ஸில் வச்சுருக்காரு. எதுக்கு அதுன்னு தெரியல. அது இல்லாமல் தான் கூட பிரச்சனை இல்லை போல். அதை டைமிங் எக்ஸ்ட் பண்ணுறக்காக, டியூரேஷன் எக்ஸ்ட் பண்ணுறக்காக அந்த ஃபைட்டை வச்சு ரிவர்ஸில் வச்சு அது எவ்வளோ படு மொக்கையாக இருக்குன்னு பார்க்குற நம்மளுக்கும் தெரியுங்க. எப்படி புதுசாக யோசிக்கிறேன்னு போட்டு இவங்களுக்கெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு எவ்வளவோ திறமையான ஆளுக்கு கிடைக்காம இருக்குது. இவ்வளோ காசு செலவு பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணி எதுக்கு அந்த காசு? ஒரு 4 பேருக்கு கஷ்டப்படுறன்னு கொடுத்தாங்க கூட அந்த ப்ரொடியூசருக்கு சாகிற வரைக்கும் அவங்க பரம்பரையே நினச்சிட்ருக்கு. யார் இந்த உதவி வாங்கினவங்க பரம்பரையே அந்த ப்ரொடியூசரை வாழ்த்திட்டுருக்கு, அந்த குடும்பத்தையும் வாழ்த்திட்டுருக்கு. எதுக்கு இவ்வளோ காசு போட்டு செலவு பண்ணி இந்த படம் எடுக்கிறது? குறைஞ்சது கோடிக்கணக்கில் செலவு பண்ணாமல் எடுத்துருக்க மாட்டாங்க. கம்மியான கோடியோ அதிகமான கோடியோ, ஆனால் அந்த காசு மிச்சம் பண்ணி வச்சாலும் கூட, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தாலும் கூட அவங்க கஷ்டப்படுறதுலேருந்து மீண்டு வந்து அந்த பரம்பரையே இந்த ப்ரொடியூசரை வாழ்த்திட்டுருக்கு. கார்த்திக் நாராயணனுக்கெல்லாம் கிடைச்ச வாய்ப்பை இவ்வளோ மொக்கையாகவே யூஸ் பண்ணுவார். எத்தனையோ பேர் வாய்ப்பு, சிறந்த இயக்குநர்கள் வந்து பயங்கரமான மூளையோட ஸ்க்ரீன் பிளே எழுதி வச்சுட்டு வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க. கிடைச்ச வாய்ப்பை இவ்வளோ மொக்கையாகவே ஃபாலோ பண்ணுவார். ஃபஸ்ட்டு படி சிறப்பாக வச்சார். ரைட்டு, ஓகே, இவர் ஏதோ புதுசாக யோசிக்கிறாரு, புதுசாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா, சரி 2 படம் தோற்று போனார், பரவாயில்ல. அதுக்கு அடுத்து 2 படம் தோற்று போச்சு, ரைட்டு, ஓகே. அப்போ எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சு அடுத்து காய் நிறுத்திருக்கோன்னு. இது ஒன்றுமே இல்லாத கதையை அது போட்டு இழுத்து கொண்டு வந்து அங்கே எங்கேயும் கொண்டு வந்து அதுக்கு இதுக்கு முடிச்சு போட்டு அங்கே கொண்டு வந்து இந்த எடிட்டிங் ஸ்க்ரீன் பிளேவில் மியூசிக்கு ஒரு பாட்டு என்னமோ வருது, அது பாட்டாக என்னன்னே தெரியல, போட்டு உழைப்பு கிளப்பி இந்த பிச்சைக்காரங்க தட்டில் இப்படி இருக்கேன் சாப்பாடு, அதை விட கேவலமாக இருக்குதுங்க. நான் அவங்கள கேவலப்படுத்தலை, ஆனால் அவங்களும் கூட பரவாயில்ல போல். அந்த அளவுக்கு இவர் கதை ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்காரு. ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்டுன்னு சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லைங்க இந்த படத்தில். கதைன்னு சொல்கிறக்கு இன்னும் ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டே கிடையாது படத்தில். எல்லாம் ஷார்ட் ஃபிலிம் கூட 7 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய படம் இது. இதை கொண்டு வந்து ஃபியூச்சர் ஃபிலிமே எடுத்து 2 மணி நேரத்துக்காக கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து எதுக்கு? சத்தியமாக கார்த்திக் நாராயணனால இது 2 டைம் தொடர்ந்து படம் பார்க்க முடியாது இந்த படத்தை. இப்போ உட்காந்து இந்த படத்தை அவர் பார்க்க சொன்னீங்கன்னா அவருக்கே பிடிக்காம தான் போகுது. படம் மொக்க படங்க. இது பார்க்குற நேரத்துக்கு வேறு ஏதாவது நல்லதாக பார்த்து அறிவு வளர்த்துக்கலாம், அவ்வளோதாங்க. இந்த படத்தை வேறு என்ன சொல்கிறது? எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லாருக்கும் நல்ல எண்ணங்களை விதைப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும்.